இவரெல்லாம் மனுஷனே இல்லைங்கிற மாதிரி தாங்க நேற்று ஜேமி ஸ்மித் வந்து இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அதிரடியாக ஆடி செஞ்சுரி அடித்தார். ஒரு செஷனில் வந்து செஞ்சுரி அடித்த முதல் இங்கிலாந்து பிளேயரு அப்படிங்கிற ரெக்கார்டை படைச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிளேயர் இங்கிலாந்துக்காக விளையாண்டுருந்தாலும் இந்த ரெக்கார்டை யாருமே வச்சது இல்லைங்க. இங்கிலாந்து டீம் 84 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்து தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உள்ளே வந்து ஒரே செஷனில் செஞ்சுரி அதிரடியாக அடிச்சுட்டு போயிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் ஒருவர் அடித்த அதிகபட்ச ரன்னாகவும் 184 ரன் அடித்து அந்த ரெக்கார்டையும் தன் வசப்படுத்தியிருக்காரு ஜேமி ஸ்மித். இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு டபுள் செஞ்சுரி அடிக்கிற வாய்ப்பு இருந்தும் ஆப்போனண்ட்ல இருந்த எல்லா பிளேயரும் அவுட் ஆனதுனால அவர் கடைசி வரைக்கும் 184 ரன்ல நாட் அவுட்டாக இருந்தார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணி தோக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நேற்று ஜேமி ஸ்மித் ஒரு 16 ரன் அடித்து டபுள் செஞ்சுரி போட்டிருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் அவர் மிஸ் பண்ண டபுள் செஞ்சுரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.